Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி ஆஃப்லைன் கோர்ஸுக்கு நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ கம்மிங் அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்லாட் மட்டும்தான் நான் எவ்ரி மந்த் எடுப்பேன். ஓகேங்களா, ரொம்ப கம்மியான ஸ்லாட் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ஆக்சுவலாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ என் கோர்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம், எத்தனை நாள் இருக்குது, நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம். ஸோ என்னோட மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா, யாருமே பண்ணாததை புதுசாக பண்ணணும். கோர்ஸுக்கு இப்போது வந்து லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும். ஸோ அந்த அளவுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புதுசாக தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்துட்டா ஒரு கேண்டில் ஏன் மூவ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகுதுன்றதுல இருந்து ஒரு புள்ளி நகர்ந்தா கூட அது ஏன் நகருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்ணலைன்னா கூட லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஸ் ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் எதையுமே வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, லைக் இந்த ஹையை உடைச்சா பை போகணும், கீழே லோ உடைச்சா செல் போகணும், அந்த இடத்துல இப்படி கிரியேட் ஆனால் பை அண்ட் செல் போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரிக்ஸு லைக் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடந்தால் நான் செல் பை வந்து போவேன் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இது அப்போதைக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குமே தவிர லைஃப் லாங் இது சஸ்டெயின் ஆகாது. ஓகேங்களா, லைஃப் லாங்குக்கு போகாது. அதனால் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்போது நீங்கள் ஒரு இன்ஜினியர் படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு ஜாபுக்கு போக முடியாது. ஓகேங்களா. இன்ஜினியர் படிச்சுட்டு என்னோட ஒப்பீனியன், இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா அது ஒரு ஸ்லேவ் ஜாபாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரை ஒருத்தன் இன்ஜினியர் அக்குவேரா ஆணிவேரா படிக்கிறானோ அவன் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு புது இன்வென்ஷனை க்ரியேட் பண்ணலாம். அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஏன் ப்ராஃபிட் பண்ணுறோம், ஏன் லாஸ் பண்ணுறோம், மார்க்கெட் ஏன் மூவ் ஆகுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சால் தானே இந்த பிஸ்னஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் திருப்பி பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷம் ஒர்க் ஆகலாம், 2 வருஷம் ஒர்க் ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஒர்க் ஆகலாம். திடீர்னு அது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அது ஏன் ஒர்க் ஆகலான்றதை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. என்ன பண்ணால் ப்ராஃபிட் வரும், என்ன பண்ணலாம், புதுசாக வந்து என்ன இதில் க்ரியேட் பண்ணலாம், இப்படி பண்ணால் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பாயிண்ட்டாக எல்லாமே தெரியணும். அதனால் நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளி நகர்றது கூட எல்லாமே நம்ம வந்து டீகோட் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் கிளாஸஸ் வந்து ரொம்ப வொர்த்தபுளாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸாசரேட் பண்ணி எதையுமே பேச மாட்டேன். பட் ரொம்ப வொர்த்தபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து பண்ணிடுறேன். என்ன பண்ண போகிறோம், எங்கே இருக்கும், எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றத நான் வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ணுறேன். பட் என்னோடய ஒப்பீனியன் கொஞ்சம் டேஸ் அதிகமாக தான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 7 நாள் கூட பத்தாது. ஓகேங்களா. 10 நாளே பத்தாது, 20 நாளே 25 1 மாதமே பத்தாது ஆக்சுவலாக. ஆனால் 1 மாதம்லாம் நீங்கள் உட்காந்து கற்றுக்க முடியாது கண்டிப்பாக, யாராலையும் மைண்டு செட் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படிலாம் எதை நம்ம சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஸோ கிளாஸை வந்து ரப்பர் மாதிரி இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணுற மாதிரி நம்மளே மாற்றிடுவோம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப்லைன் க்ளோஸில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன். கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறதும் சரி, டவுட் கிளியர் பண்ணுறதும் சரி, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருப்பேன். அதாவது என்னை பார்த்து வரீங்கன்னா நான் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும், என்னோடய மைண்ட் செட்டை தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் ரொம்ப வொர்த்தபுளாக இருக்கும். நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றனால ரொம்ப கம்மியான ஸ்லாட் தான் வந்து எடுப்பேன். ஓகேங்களா.
ஸோ நம்ம லான்ச் பண்ணுவோம். அதை பற்றின வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போடுறேன். அது போடும்போதே நம்ம வந்து ஸ்லாட்டும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ குயிக்காக வந்து புக் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டி அண்டு யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்தலாம். யூரோ யூஎஸ்டியில் ஒரு மூமெண்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நேராக மேலே போய் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுறான். அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ்ஸாக இருக்கும். இது நமக்கு பிஓஎஸ்ஸாக இருக்கும். அப்போ இது நமக்கு சோச்சா தானே இருக்கும், ஓகேங்களா? இது சோச்சா தான் இருக்கும். மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து கீழே இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். அப்போ எதுக்கு ப்ரோ நீங்கள் இதை டிமாண்டாக எடுத்தீங்க, கீழே இருக்கிறது சோச்சா எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிரும். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை போவான்னு சொன்னோம். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை போனதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து செல் வருவான்னு சொன்னோம், ஓகேங்களா? பட் இங்கேருந்து பை போகும்போது என்ட்ரி எடுத்தோம், செல் வரும்போது என்ட்ரி எடுத்தோம். அடுத்த பைக்கு நமக்கு மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு லாஸும் பண்ணலை. ஓகே, சரி. இப்போது அடுத்த பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கான். அப்படியே வீக்லி போயிடுங்க. வீக்லியில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிவிட்டு பிஓஎஸும் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? இது பிஓஎஸும் பண்ணிவிட்டு சோச்சும் பண்ணிட்டான், ஓகேங்களா? இந்த சோச்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய சோச்சு சப்ளை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே சப்ளை இல்லை. இங்கே மட்டும்தான் சப்ளை இருக்குது. பட் இந்த சப்ளை வேலிட் இல்லை. பட் டெய்லி போனோம்னா இந்த சப்ளை ஹைலி வேலிட், ஓகேங்களா? இந்த சப்ளை ஹைலி வேலிடாக இருக்குது. வீக்லி போனீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்ளை வேலிட் இல்லைன்றப்போ மார்க்கெட் பை போக சான்ஸ் இருக்குது. டெய்லி போனீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு பை போக சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஃபெயில் ஆனாலும் சரி, ஒர்க் ஆகும் அப்படின்னாலும் சரி, மார்க்கெட் பை போக தான் சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போது இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை செட்டப்பை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து அப்லோடு வந்து யூடியூப்பில் வந்து பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக்லியோட சப்ளை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டெய்லியோட சப்ளை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் பண்ணதுக்கு இது வந்து நம்ம ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம், ரைட்டா? இதை ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகணும், இங்கே போயிட்டு செல் ஆகணும், இல்லைனா பிரேக் ஆகணும். அப்போது சப்ளைக்கு போகணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் செல் ஆகணும், பிரேக் ஆகணும். ஃபஸ்ட்டு சப்ளைக்கு போகணும்ல. அப்போது மார்க்கெட் வந்து பை வந்து இங்கேருந்து இந்த சப்ளைக்கு போக போகிறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எடுத்துக்கங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை வந்து பார்க்கலாம். இப்போது பைன்றது என்ன ட்ரெண்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ட்ரெண்டு? கவுண்டர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்டருக்கு பை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், லோவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு வந்து போகணும். 4 ஹவரில் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் ஆயிருக்கா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், சோச் வந்து இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு மெஸ்ஸியான செட்டப்பாக அப்படியே போய் இந்த இடத்துல சோச் மேக் பண்ணியிருக்கு. இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பைக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போது செல் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த செல் எங்கே ஆக வாய்ப்பு இருக்குது, டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ இந்த ஸ்லோ மூமெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிற வரலும் ஸ்லோவாக தான் போவான். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக செல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போது கவுண்டர் இப்படி தான் இருக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் போகிறோம். ஒரு டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். நோ டிமாண்ட் அப்படின்னா நேராக 4 ஹவருக்கு வந்துடுங்க. 4 ஹவரில் டிமாண்ட் இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் சைடில் பாருங்கள், மெட்டிகேஷன் எல்லாமே மெட்டிகேஷன். இது மெட்டிகேட் இல்லை, ஓகேங்களா? இது மெட்டிகேட் இல்லை, நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. பட் இது ஃப்ளிப்பாக இருக்கனால இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை, ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த டிமாண்ட் டூ ஆர் டே மாதிரி தான், ஓகேங்களா? ஒன்று செல் ஆகணும், இல்லைனா பை ஆகணும். அப்போது செல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இப்படி செல் ஆகுது அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. பை ஆகுதுன்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம். அப்படி செல் ஆகுதுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஸோ
பயப்படாமல் பை வந்து பண்ணலாம். ரைட்டா? சரி, இப்போது இந்த டிமாண்டுக்கு வருவோம். இப்போ நம்ம டிமாண்டெல்லாம் எடுத்தாச்சு, டைரக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது என்ட்ரியை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கிறோம். 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் ஒரு மேனிப்புலேட் பண்ணி சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து போயிருக்கு. ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஸோ இருந்தாலும் இதுதான் ரீஃபைன்மெண்ட். அப்படியே 4 ஹவருக்கு வாங்க. 4 ஹவரில் இது ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு 50% பாடி கேண்டில். அதுக்கு 50% கீழே பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது, நமக்கு மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கான். பட் ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருந்தாலும் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எப்பயும் போல் நம்ம கன்ஃபர்மேஷனே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரவரில் வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து தாராளமாக பை பண்ணலாம் வித் கன்ஃபர்மேஷனோட. இங்கே பை பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் போடலாம். ரைட்டா? அப்போது நம்ம பை பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 5 மினிட். ஓகேங்களா? 5 மினிட்டில் மார்க்கெட் எப்படி வரும்னா, இங்கேருந்து இப்படி தான் மூமெண்ட் இருக்கும். சின்ன மூமெண்ட்டாக இருக்கும். ரைட்டா? அப்போது இங்கேருந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராஃபிட் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் வைப்போம். அப்போ இதோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ அதனால் கன்ஃபர்மேஷனை பாருங்கள். கவுண்டரில் இருக்குது. ஸோ தாராளமாக பார்க்கலாம். சரி, இப்போது மார்க்கெட் இங்கே 50%க்கு வர சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் 50% வர சான்ஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் போகிறேன். 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு சோச், இப்படி ஒரு சோச் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சோச்சுக்கு சப்ளை எங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளைஸை மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த சப்ளைஸெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து இந்த 50% வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து செல் ஆகணும். ரைட்டா? ஆனால் இதில் செல் பண்ணலாமான்னா என்னோட ஒப்பீனியன் செல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து செல் வந்துட்டு அப்புறம் இப்படி போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு டிமாண்ட் மிட்டிகேஷன் அப்படின்றனால நமக்கு பையும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த சப்ளைலாம் பிரேக் பண்ணிட்டு பையும் போக வாய்ப்பு இருக்குது. பை மட்டும் பாருங்கள், பை செட்டப் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள். செல்லு வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக பாருங்கள். மார்க்கெட்டை உட்காந்து இது உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக உங்களை நான் ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த சோச்சுக்கு இது ஒரு சப்ளை, வேறு எங்கே சப்ளை இருக்குது, இது ஒரு சப்ளை. ரைட்டு, 2 சப்ளை இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவர் போகிறோம். இப்போ எங்கே சப்ளை இருக்குன்னு பார்க்குறீங்க. மேலே சப்ளை இல்லை, எங்கேயுமே இல்லை. கீழே ஒரு சப்ளை இருக்குது. இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இந்த டிமாண்ட் வர்றதுக்கு, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வர்றதுக்கு 50% வர்றதுக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு சப்ளைவை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த சப்ளை இது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது உங்களுக்கான டாஸ்க்கு, அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது இங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுங்கள், இதில் போயிட்டு இது ஒரு ஹார்டஸ்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது சூப்பராக நமக்கு என்ட்ரி கொடுக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஃபெயில் பண்ணியும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பிகினராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் இது ஃபெயில் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட நாலேஜுக்கு, நீங்கள் ஃபெயிலை கண்ணில் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு புதுசாக நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், கரண்ட் மார்க்கெட்டில் இருந்து இந்த இடத்துல ஒரு 1 ஹவர், ஓகேங்களா, 1 ஹவர் உங்களுக்கு செட்டப் சொல்லிடுறேன். 1 ஹவர் டு 5 மினிட், 1 ஹவர் டு 5 மினிட் வந்து போகிறீங்க. ரீஃபண்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, மார்க்கெட் இதை தொட்டுச்சுன்னா 1 மினிட்ல செல் பார்க்குறீங்க. அந்த செல்லு இங்கே போட்டுருங்க போதும். ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட்டு டாஸ்க் தான் பார்க்குறீங்க, இங்கே போட்டுருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 50% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் போடுங்க 1 மினிட்ல. ஓகேங்களா? அப்படி உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸை தொடாமல், இந்த பிளாக்கை தொடாமல் இங்கேருந்தே வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஓகேங்களா?
1 ஹவர்லேருந்து ரீஃபைன்மெண்ட் 5 மினிட் போகணும். 5 மினிட் இதை வந்து தொட்டுச்சுன்னா 1 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன். எது வரலும் நான் பார்க்க சொன்னேன், இது வரைக்கும் செல் பண்ணுங்கள். ஸோ அது தொடாமல் முன்னாடி தொட்டு வந்துச்சுன்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த லோ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டெமோவில் ட்ரைட் பண்ணுங்களேன். ஓகேங்களா? ட்ரைட் பண்ணுங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் என்னோட ஒப்பீனியன், மார்க்கெட் நமக்கு எங்கே என்ட்ரி இருக்குன்னா இங்கே தான் என்ட்ரி இருக்குது. இங்கே வந்துட்டு தான் பை போகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கெல்லாம் மேனிப்புலேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த மேனிப்புலேஷன், நீங்கள் இந்த மேனிப்புலேஷனில் போய் எல்லாருமே போய் மாட்டணும். நீங்கள் எல்லாருமே போய் லாஸ் பண்ணணும். டெமோவில் தானே பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணணும். லாஸ் பண்ணாதான் ஏன் லாஸ் ஆகும், ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு உங்கள் மண்டையில் வந்து நின்றுட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் அடுத்த வீடியோவில் இது ஏன் லாஸ் ஆச்சுன்னு நான் டீகோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவும் ஒரு ஸ்கில் தான். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு மறுபடியும் பிளான் சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பை எடுக்க போகிறோம். இந்த பை ரொம்ப பெரிய பையாக இருக்கும். முடிஞ்சால் நான் இந்த இடத்துல ரெக்கார்டு வந்து பண்ணுறேன். நான் என்ட்ரி எடுக்கிறத ரெக்கார்டு வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம யூரோஸ்டியோட என்ட்ரி இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில் ஒரு செட்டப் வந்து கொடுத்துருந்தோம். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நமக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கான். பட் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கொடுக்கல. கொடுத்தாலும் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? நம்ம டெய்லியில் போயிட்டு என்ன பண்ணோம், நமக்கு பிரேக் வந்து பண்ணணும்னு சொன்னோம். பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் அப்படியே இருந்தால் நம்ம 4 ஹவரில் போய் பார்த்தாலும் 4 ஹவர்லேயும் எதுவுமே வந்து பண்ணல. நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து பாடியை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? வீக்லியில் அவ்வளோதான். இப்போது நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணுற கான்செப்ட் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது ட்ரெண்டு வந்து சோச்சுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது ட்ரெண்டு வந்து பைக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த டிமாண்டு ஹைலி வேல்யூபிளான ஒரு பை ஆர்டரை வச்சுட்ருக்கிற டிமாண்டு இது. அப்போ மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளிப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஃப்ளிப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போது மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த டிமாண்ட்லேருந்து எகெயின் பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது ஃப்ளிப்பு டெய்லி போகிறேன். டெய்லியில் இந்த மூமெண்ட்டை பார்த்தா ஃபுல்லி லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு இந்த லோவை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த லோவை அடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த லோவை அடிக்கும்னா நமக்கு இங்கே டிமாண்ட் வீக்காக இருந்தால் லோவை அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டிமாண்ட் வீக்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்காக தான் இருக்குது. லிக்விடிட்டி மூமெண்ட் வித்து நம்மளோட டிமாண்ட் இந்த இடத்துல இல்லை. அப்போது மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரீஃபண்ட், நான் ஏன் வீக்காக இருக்குன்னா ரீஃபண்ட்மெண்ட்ஸை பாருங்கள், இதெல்லாம் பர்ஃபெக்டான டிமாண்டா. இந்த இடத்துல ஏதோ சம்திங் ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு சின்னதாக. இந்த விக்கு லோ, அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் அடிச்சுட்டு வந்திருக்கான். அப்போது அடிச்சுட்டு வந்திருக்கான்னு பார்க்கக்கூடாது, உள்ளே போயிட்டு என்ன நடந்திருக்குன்றத உள்ளே போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் ட்ரேடிங். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டை ஹண்ட் பண்ணியிருக்கு. இது இது வந்து ஒரு வேஸ்ட்டு தான், என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இதை ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டை அடிச்சிருக்கு. இன்கேஸ் ஒரு ஏஎம்டி நடந்திருக்கு அப்படின்னா நான் வந்து எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஏஎம்டி நடந்திருக்குன்னா ஸோ அக்செப்டபிள். இது ஏஎம்டி கிடையாது, ரேஞ்ச். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த ரேஞ்சை ஹண்ட் ஆயிருக்கு.
நமக்கு வந்து ஏஎம்டி நடக்கல. பட் ரேஞ்சை வந்து ஹண்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு செல் ஆர்டர் எகைன் ஒரு பை ஆர்டர் வந்து போட்டிருக்கான். அப்போது நம்ம எகைன் டெய்லிக்கு போவோம். டெய்லியில் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் இது இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குன்றனால இதை ஒரு வேலிடேஷனாக நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இது ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால எடுத்துக்கலாம். அப்படி வீக்லி போயிடுங்க. வீக்லியில் இது என்ன கேண்டல்ன்றதை பாருங்கள். இந்த இடத்துல 50% கேண்டலில் மார்க்கெட் இதோட டீப்பர் சைடுக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது டீப்பர் சைடுனா அந்த 50% சொல்கிறேன். அப்போ இந்த 50%க்கு உள்ளே போய் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ரைட்டா? அப்போது இங்கே ஒரு லிக்விடிட்டி பிக் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு லிக்விடிட்டி விக் இருக்குது. லோ அடிச்சுட்டு மார்க்கெட் நேராக பை போயிருக்கான். இந்த விக்கில் செல் ஆர்டர் அண்ட் பை ஆர்டர் வந்து இருக்கும். ஒரு லோ டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பிகினர்ஸ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக காட்டுறேன். இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு பெரிய செல்லு. ஓகேங்களா? இந்த செல் பண்ணி இவ்வளோ வேகமாக இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? பெரிய செல் ஆர்டர். இங்கேருந்து வேகமாக போயிருக்கணும்ல. இந்த பை ஆர்டர் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப ஸ்லோ டவுனாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், பேலன்ஸ்டு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அப்போ இதிலேருந்து என்ன தெரியல? பையர்ஸ் இங்கே வரலை. ஓகேங்களா? பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய செல் ஆர்டர், பெரிய பை ஆர்டர், அப்புறம் மார்க்கெட் அமைதியாக போயிட்டுருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுக்கிறோம். சப்ளையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏதாவது டிமாண்ட் வச்சு பை அடிச்சிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிமாண்டுமே வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? மறுபடியும் டெய்லிக்கு வரேன். நம்ம இந்த ஃப்ளிப் எடுத்த இந்த 3மே நமக்கு வேஸ்ட்டு தான். இந்த விக் வரைக்குமே வேஸ்ட் தான். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசன், வீக்லியில் இந்த டிமாண்ட் பக்கா ஒரு வால்யூமோடு இருக்குது. ஓகேங்களா? வீக்லியில் இந்த டிமாண்ட் பவராக இருக்குது. மார்க்கெட் நம்ம உள்ளே வந்து பார்க்குறோம். திடீர்னு இங்கேருந்தும் பை போவான். ஓகேங்களா? அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? வீக்லி டெய்லி வரும். டெய்லியில் இந்த 3 டிமாண்ட் எடுக்கிறோம். 3த்தையுமே எடுத்துகிட்டு 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 4 ஹவர்லேருந்து பை பண்ண போகிறோம். ரைட்டா? 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 4 ஹவர்லேருந்து பை வந்து பண்ணலாம். பட் இதில் பை கிடச்சதுன்னா எல்லோரும் ரொம்ப லோவர் குவான்டிட்டி ஆஃப் லாட்டை போடுங்க. இதில் ட்ரேட் பண்ணலைன்னா கூட நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்போது இது ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேராக மார்க்கெட் தூக்கி போட்ட பாலை, எப்படி நம்ம ஒரு பால் தூக்கி போடுறோன்னா, இப்போது எப்படின்னா ஒரு ஒரு 5th ஃப்ளோர்லேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறோம் அப்படின்னா 4th ஃப்ளோரில் இப்படி பிச் ஆகுது அப்படின்னா 4th ஃப்ளோரில் இப்படி அடிச்சுது அப்படின்னா அது ஜம்ப் ஆகிட்டு இந்த 4th ஃப்ளோர் தான் பேஸ். ஓகேங்களா? அந்த பேஸில் அடித்து ஜம்ப் ஆகிட்டு இப்படி வரும். அப்போது அதுக்கு அடுத்தது எந்த ஃப்ளோருமே இல்லை. ஓகேங்களா? 4th ஃப்ளோர் இருக்குது. 3rd, 2nd, 1st ஃப்ளோரு பால் வந்து பேஸுக்கே போகலை. இல்லை, பேஸே இல்லை. ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் பால் வந்து விழுது. கடைசி பேஸில் தானே போய் விழும். லேண்டில், கிரவுண்டில் போய் விழும். பார்த்தீங்களா? அந்த கிரவுண்டு தான் இது. ரைட்டா? அந்த கிரவுண்டு தான் இது. அப்போ இது 4th ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃப்ளோருமே கிடையாது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான்? இங்கேருந்து இதை இன்கேஸ் ஃபெயிலியர் பண்ணிடுச்சுன்னா கன்சால்டேட் பண்ணிட்டு கூட இந்த டிமாண்டுக்கு தான் வர ட்ரை பண்ணுவான். கன்சால்டேட் பண்ணி இந்த டிமாண்டுக்கு தான் வர ட்ரை பண்ணுவான். இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணுவான். அப்போது ஒன்று ஃபெயில் ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆச்சுன்னா ஒரு சின்ன லாட்டை போட்டு பை பண்ணுங்கள். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய லாட்டை போட்டு ஃப்ளிப் எடுங்க. ஓகேங்களா? இது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் சப்ளை எடுக்கிறீங்க. இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி செல் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பை வந்து பண்ணலாம். இங்கேருந்து பை பண்ணுறது மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். இதுதான் பிளான். மார்க்கெட் வரட்டும். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டாக்குமெண்ட் வீடியோ கூட நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ இந்த டிமாண்டுக்கு வருதுன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ஒரு கவுண்டர் போட்டு மேலே இருந்து வரலாம்.
அப்போது மேலே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டில் கவுண்டர் கிடைக்கல, அப்போ நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த லோ ஃபுல்லாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஃப்ளிப்புன்றனால ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஃபெயில் ஆக தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி. பிகினராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுகிறது குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பிகினருக்கு புரிஞ்சு அட்ராக்டிவாக என்னால் பேச முடியும். ஸோ ஆனால் அப்படி பேச மாட்டேன். ரீசன், நம்ம மார்க்கெட்டில் நடக்கிறது தான் சொல்லணும். பிகினருக்கு அட்ராக்டிவாக என்னோடய கோர்ஸை பை பண்ணுற மாதிரி நான் பேசணுன்னா பேச முடியும். பட் மார்க்கெட்டில் நடக்கிறது தானே சொல்ல முடியும். நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா அது நடக்காமல் வேறு ஏதோ நடக்குதுன்னா அது எனக்கு தானே அசிங்கம். அப்போது நடக்கிறது தான் சொல்லணும். ஓகேங்களா? நான் தைரியமாக வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மோஸ்ட்லி யாரும் போடுறதில்ல. நான் தைரியமாக வந்து என்னோடய யூடியூபோட கான்செப்டே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ 2.5 இயர்ஸ் சம்திங் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். தைரியமாக போடுறேன்னா என்ன ரீசன்னா, எப்படி நடந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? லாஸே ஆனாலும் எப்படி மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் சரி, நம்ம நினச்சதே நடக்கலைனாலும் அதுக்கு அடுத்த மூமெண்ட் வச்சு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் தைரியமாக வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கான்செப்ட்டுக்குள்ளே இன்னும் வரல அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலன்னா என்னோடய சேனலில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு மேபி எதுவுமே புரியாமல் இருக்கலாம். ஸோ புரிஞ்சவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்டாக இருக்கும். அதனால் சில பேர் கமெண்டில் வந்து கான்செப்ட்லாம் ஓகே, பட் ரொம்ப அறுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக அறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என்னோடய மைண்டில் இருக்கிறது என்னென்னா, எப்படி இருந்தாலும் புரிய வச்சிடணும் அப்படின்றனால தான் நான் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் தான். ஓகே, யூஎஸ்டிஜேபியில் இதான் வந்து மூமெண்ட். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் போடுற வீடியோஸை இதுக்கு மேலே நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஒரு 3 மந்த் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது இல்லாமல் ட்ரேடு பண்ணுறத ஒரு டாக்குமெண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை விட டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும். ஓகேங்களா? பட் பெரிய பெரிய வீடியோவாக இருக்கும். 4 ஹவர் 5 ஹவர் கூட வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இல்லைனா ஒரு 2 ஹவருக்குள்ளேயாவது நான் எடிட் பண்ணி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் வந்து பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ எனக்கு லைக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து போகும். ஓகேங்களா? ஸோ லைக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லைக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 27 லைக் வருது. ஓகேங்களா? இல்லைனா ஒரு 30 லைக்ஸ் தான் வருது. ஆனால் வியூஸ் வந்து நிறையா இருக்குது, பட் லைக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் லைக் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லைனா நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.